டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமாக அமைவதற்கு இறைவனுடைய துணையை வேண்டி மனிதர்களாகிய நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களை சூழ உள்ள பகுதிகள் பசுமையானதாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், நானும் ஒரு அழகான மரத்தின் பின்னணியில தான் இந்த உளவியல் ரீதியான கருத்து பரிமாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆக மன்னாரில் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பெரிய தொழிற்சாலையை கட்டி கொண்டிருக்கிறது. அங்கே பல வடலிகள் இருக்கின்றன, அதையெல்லாம் வெட்ட வேணும். ஆனால் அந்த தனியார் அந்த நிறுவனத்தை நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லத்தான் வேண்டும். அதாமஸ் ஃபார்ம் என்ற நிறுவனம் அந்த பனை அந்த சின்ன வடலிகளை வெட்டாமல் பனை அபிவிருத்தி சபையிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறது. இந்த பனை சின்ன வடலிகளை அப்படியே பேத்து கொண்டு போய் ஏனைய வெளிப்பிரதேசங்கள்ல வீதிக்கு கொஞ்சம் தள்ளி நட முடியுமா? முந்தைய செய்தவ சிலது பிழைச்சிட்டது. அப்ப இந்த முறை பனை அபிவிருத்தி சபை தன்னுடைய ஆய்வாளர்களோட போய் மன்னார்ல இந்த மரங்களை எடுத்து அந்த குறிப்பிட்ட பிரதேசத்துல நட்டு பார்த்திருக்கிறார்கள். சிறப்பாக வளர்ந்து விட்டது. ஆக இந்த கண்டுபிடிப்பு ஒரு நல்ல நடைமுறை. அப்ப இந்த வடலிகள் வானுயர்ந்தால் தான் நாங்கள் எங்களுடைய மண்ணில், இந்த வடக்கு கிழக்கு மண்ணில் இந்த வடலிகள் பனைகள் இந்த நீரை ஏந்தி வைத்திருப்பது, மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது, நல்ல நீர் கடலுக்குள் போகாமல் இருப்பது, கற்பக தருவான பனைமரம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து. எக்கச்சக்கமான பெட்டிகள், பாய்கள், அதிலிருந்து உருவாகின்ற பலவற்றை இன்று நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். எங்களுடைய இளைஞர் யுவதிகள் எல்லாம் வீட்டிலிருந்து உருவாக்குறதை பல நிறுவனங்கள் வாங்குகின்றன. ஆக இந்த பனையை வளர்ப்பதன் மூலம், பனைசார் உற்பத்திகளை பெருக்குவதன் மூலம் சர்வதேச சந்தைக்கு அனுப்புறோம். பாருங்க, சைனாவுக்கு அனுப்புறோம். அப்ப இதுதான் நாங்கள் உழைப்பின் வளரா உறுதிகள் உழவோ. அப்ப உழைத்தால் வெற்றிதான். இது ஒரு உளவியல் பரிமாணம். ஆக எங்களுடைய வடக்கு மாகாணம் யாழ்ப்பாண மக்கள் அப்ப எல்லோருமே மிக கடுமையாக உழைப்பவர்கள். அந்த பனையை வைத்துக்கொண்டு, அந்த பனை வளத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெருமளவான உற்பத்தியை செய்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன. எனவே நாங்கள் பனம் விதைகளை சேகரித்து நடுவதோடு இப்பொழுது பொருத்தமில்லாமல் இந்த வடலிகளை தரைக்கின்ற நிலை இனி இல்லை. மக்கள் நீங்கள் அறிவித்தீர்கள் என்று சொன்னால் பனை அபிவிருத்தி சபைக்கு அவர்கள் உடனடியாக வந்த ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்து அந்த வடலியை பேத்து முக்கியமான ஒரு இடத்துல நடுவார்கள். அதனுடைய பயணங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். அப்ப யுத்தத்தாலும் பல காரணங்களாலும் இந்த பனை மரங்கள் பல வெட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றன, இப்பொழுதும் வெட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆக இதில் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய சுற்றாடலை பாதுகாக்கின்ற ஒரு மிக முக்கியமான இயற்கை வளம். அப்ப இந்த இயற்கை வளத்தை எல்லோரும் நாங்கள் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். அது பனை அபிவிருத்தி சபை மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் ஒவ்வொரு கிராமங்களும் இந்த மக்கள் மத்தியிலே இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு சிறந்த ஒரு இயற்கை வளத்தை நாங்கள் காத்து அடுத்த சந்ததிக்கு வழங்குது. ஆக நிறைய வெளிப்பிரதேசங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றது. பல நிறுவனங்கள், ஒவ்வொரு நிறுவனங்கள் இந்த பனை மரத்தை ஒவ்வொரு வருடமும் நடுகின்றார்கள். வன்னி பிரதேசத்திலையும் யாழ்ப்பாண பிரதேசத்திலையும் அங்கே கிழக்கு மாகாணத்திலையும் நட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வேகம் போதுமானதாக இல்லை. அப்ப இதை விருத்தி செய்து ஒரு நல்ல இயற்கை சூழலோடு மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.